ராமதாஸ் ஐயா சேருக்கு கீழே ஒரு மைக் வச்சாங்கல்ல, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு தான் ஸ்ட்ரைட்டாக டெல்லியில் பேசினாங்க. இங்கே வந்து இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க 27, 18, 11 மேட்ரு முடிஞ்சிருச்சு. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது என்னங்க டெல்லியில் போய் உட்காந்து பேசுகிறீங்க? அப்போ பாண்டிச்சேரிக்கு எதுக்கு திமுகவோட பேசுறதுக்கு காங்கிரஸ் இங்கே வருது? பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் பெரிய பார்ட்டியா, திமுக பெரிய பார்ட்டி? கடைசியாக ஆண்டது காங்கிரஸா திமுகவா? திமுக கூட்டணி ஏறத்தாழ முடிஞ்சிருச்சு. விசிகா உள்ளே இருக்க போதா இல்லை வெளியில் வந்துருமாங்கிற கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ வெளில வரக்கூடிய நிலைமையில விசிகா இல்லை. ஆனால் 2006 வைகோ சொன்னதை போல இந்த தேர்தலை நான் புறக்கணிக்கிறேன் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புறக்கணிக்கிறது திமுகவுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி. இந்த தேர்தலில் தாவேக்கா என்னங்கிறது தெரிஞ்சிடும். 8, 9, 10, 12, 15, 16, 1 சீட்டா 2 சீட்டா 4 சீட்டான்னு தெரிஞ்சிடும். இது அடுத்த தேர்தலுக்கு திருமாவளவனுக்கு யூஸ் என்னோட அபிப்பிராயம். கனிமொழிகிட்ட கூட இந்த கேள்வி கேட்பாங்க. ஏன்னா சந்தில் போய் ஒரு 400 கோடி வாங்கி சொத்து சேர்த்துருப்பாங்கிறதுனால உங்கள் சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி. அங்கே ரங்கநாதன் வந்து 200 கோடிக்கு தயாராக இருக்காரு, உங்களுக்கு சீட்டு கிடையாது. இல்லை நானும் 300 கோடிக்கு செலவு. இது பேசப்படும். இது ஒரு முட்டாள்தனமான கேஸ். இந்த கேஸ்ல ராகுல் காந்தியால கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. இரட்டை குடியுரிமை வைத்திருக்காருங்கிறது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். டாஸ்மாக் 1000 கோடியோ அல்லது இந்த நேருவோட விஷயமோ எல்லாமே ரொம்ப சுலபமா முடியக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம். ஏன் பண்ணாம இருக்காங்கன்னு புரியல. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று மது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்ளக் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம் சார். ரொம்ப நாட்களாக வந்து எப்போ உங்க கூட்டணியில் வந்து தொகுதி பங்கீடு நடக்கும் அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து அவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து அழகா தொகுதிகளை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. சுமூகமான பேச்சுவார்த்தை முடிஞ்சது. அடுத்தது வேற ஏதாவது கட்சிகள் வந்தால் அடுத்தது அவங்க கூட்டணியில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழும்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கூட்டணியில் வர்றதுக்கு யார் இருக்காங்க? ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறவங்க தான். இப்போ மீதி இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து தாமரையில் போட்டி போடுறாங்களா, ரெட்டையில போட்டி போடுறாங்களாங்கிற அடிப்படையில் தான் வரும். தாவாக்கா அப்படின்னு ஒரு கட்சி திமுகல இருந்து வெளியே வந்துருச்சு. அப்போ அந்த கட்சி அப்படிங்கிறது ஏன்னா விஜயோட கூட்டணி இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ வந்து தாவாக்கா வந்து ஏற்கனவே ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்திய சொல்லியிருக்காரு. நான் 5 வருஷத்தில் அவங்க என்ன பிரச்சனைகள் பண்ணாங்களோ அதெல்லாம் நான் வெளியே சொல்லுவேன் அப்படின்னு. அப்போது திமுகவை அவங்க வேணான்னு ஒதுக்கிட்டாங்க, பட்டாசு வச்சு கொண்டாடி இருக்காங்க. அப்போது அடுத்தது இருக்கிறது என்டிஏ தானே. அதுக்காக தான் இந்த கேள்வி. திமுகலேருந்து கமலோடைய டார்ச் லைட் வச்சு வெளிச்சம் போட்டு ஒரு இடத்த காட்டினாங்கன்னா அந்த இடத்துல பார்க்காதீங்க, இருட்டில் என்ன மறைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். தாவேக்காவை வெறுப்பேற்றி வெளியில் அனுப்பிச்சு திமுகவுக்கு எதிராக பேச வச்சு வன்னியர் வாக்குகளை டைல்யூட் பண்ணுறதுக்காக திமுக போட்டிருக்கிற திட்டம் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களால் மறுக்க முடியாது. அன்புமணிக்குன்னு ஒரு பாசிட்டிவ், பாமகக்குன்னு ஒன்று இருந்தது. தேவையில்லாமல் அப்பா பையன் சண்டையை கொண்டு வந்து அன்புமணிக்கு ஒரு பாசிட்டிவ் இமேஜை திமுக ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. ஒன்றும் சாதிக்க முடியல. 95% அன்புமணியோடையும் 5% ராமதாஸோடையும் இருக்காருங்கிறத ஒரு வருடமாகவே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ராமதாஸ் ஐயாவை உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சது எங்கள் திமுக கூட்டணிக்குள்ளே. அது வந்தால் வாழ்வுரிமை கட்சிக்கு பிரச்சனை. ஏன்னா ராமதாஸ் ஐயாவால் சிரமம் ஏற்கப்பட்டு தான் அவர் வந்து கட்சியை தொடங்கினார். இப்போ மமதா பானர்ஜி வந்து காங்கிரஸ்லேருந்து வெளில வந்தவங்க, காங்கிரஸால் புறந்தள்ளப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தான் அவங்க வெளியே வந்தாங்க. அதனால தான் அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்காங்களே ஒழிய கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸோட பேசவே மாட்டாங்க. அந்த இந்தியா கூட்டணியில் இருந்த போது கூட அங்கே பேச மாட்டாங்க, அங்கே கருத்துக்கள் தெரிவிக்க மாட்டாங்க. வாழ்வுரிமை கட்சிக்கு அதுதான் முதல் பிரச்சனையாக இருந்தது. முந்தானத்தை வரைக்கும் திமுக கூட்டணிக்குள்ள ராமதாஸையும் கொண்டு வருவதற்கான வேலையை தான் ஸ்டாலின் ஐயா பார்த்தாரு. அவருடைய 3வது சறுக்கல் இந்த தேர்தலில் அது. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ரைட், தாபாக்கா வந்து தீர்மானம்லாம் போட்டு கொடுக்குது, இதெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லுது, அது என்ன தைரியம்? அப்படி ஒரு கொழுப்பா? எங்களுக்கு எதிரே கேள்வி கேட்கலாமா? அப்போ 5 வருஷம் ஆச்சா இதெல்லாம் எழுதுறதுக்கு? எழுத்து கூட்டிகிட்டு இருந்தீங்களா? அப்போ நான் அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்னு அப்படி தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டுருக்காங்க. அவங்களும் வெளில வந்து எனக்கு தன்மானம் கௌரவம் அது இதுன்னு பேசியிருக்காங்க. இப்போ வன்னியர் வாக்குகளை பிரிப்பதே அவங்களுடைய வேலை. 2029 திருப்பி உள்ள வந்துடும்.
2029 திரும்ப தாய்க்கழகத்தின் கூட்டணிக்குள் மதச்சார்பற்ற அப்படி இப்படின்லாம் கதை விட்டுட்டு உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இது உண்மை, இதுதான் ஃபேக்ட். அதை நீங்கள் வந்து வேறு விதமாக பார்த்தா தவறு. அதே மாதிரி ராமதாஸ் ஐயாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயா உங்ககிட்ட வந்தால் விசிகா பெரிய பிரச்சனை ஆகுது, இன்னும் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க, ஆரோட போகலாம் அப்படின்னு பண்ணால் முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தனியாக கட்சி, தனியாக மீட்டிங். அவருடைய வேலை என்ன? டெய்லி ஏதாவது சொல்லணும். அன்புமணியை பற்றி இஷ்டத்துக்கு சொல்லணும். முடி வெட்டிக்க உட்கார மாட்டார். நாங்கள் ஒரு 8 பேர் சேர்ந்து உட்கார வச்சு தான் அவருக்கு முடி வெட்டுவோம். ஸ்கூலில் கட்டடிப்பார். 2 வாட்டி பக்கத்தில் இருந்த பையனுடைய பென்சிலை திருடிட்டார். இப்படியெல்லாம் ராமதாஸ் அன்புமணியை பற்றி உயர்ந்த ரகசியங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி அவரை அசிங்கப்படுத்தணும். அதுதான் அவருக்கான வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பா பையனை அசிங்கப்படுத்தணும். அதன் மூலமாக அன்புமணியுடைய வாக்குகள் கம்மியாகணும். இது அந்த இடத்துல. சசிகலா அம்மாவை பொறுத்த வரைக்கும் கேள்வியே இல்லை. அவங்க மதர் தெரேசாக்கு அப்புறம் அவங்க தான் இந்தியாவிலே வந்திருக்கிற ஒரு ஏஞ்சல். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து அதிமுகவில் இருக்கிற எடப்பாடியை டெய்லி அவங்க திட்டிகிட்டு இருக்கணும். எல்லா ஆங்கிலையும் திட்டிகிட்டு இருக்கணும். என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் சொல்லி திட்டிகிட்டு இருக்கணும். இது அவங்களுடைய வேலை. ஸோ இந்த திமுக கூட்டணி ஏறத்தாழ முடிஞ்சிருச்சு. விசிகா உள்ளே இருக்க போதா இல்லை வெளியில் வந்துருமாங்கிற கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா, இப்போ வெளில வரக்கூடிய நிலைமையில் விசிகா இல்லை. ஆனால் 2006 வைகோ சொன்னதை போல் இந்த தேர்தலை நான் புறக்கணிக்கிறேன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புறக்கணிக்கிறது திமுகவுக்கு அல்வா சாப்பிட்டா மாதிரி. தபால்னு அந்த 6 சீட்டை தானே எடுத்துக்கும். கரெக்டா? இன்னும் ஏன் தேமுதிகவுக்கு அறிவிக்காமல் இருக்காங்க? 22 கட்சி இருக்குல்ல திமுகவில். அது என்ன ஒரு 10க்கு மட்டும் தகவல் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் பிடிச்சி போட முடியுமோ அவங்களெலாம் பிடிச்சி போட்டு ஒரு 6க்கு தான் தகவல் கொடுத்துருக்காங்க. மீதிக்கெல்லாம் ஏன் கொடுக்காம இருக்காங்க? ஏன்னா இங்கே மிகப்பெரிய சண்டை நடக்குது. 2011 நடக்கிற மாதிரி சண்டை நடக்குது. 2011 என்ன ரிசல்ட் வந்ததோ அந்த ரிசல்ட் வருவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஆண்டவன் சொல்கிறான். உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது என்னங்க டெல்லியில் போய் உட்காந்து பேசுகிறீங்க? அப்போ பாண்டிச்சேரிக்கு எதுக்கு திமுகவோட பேசுறதுக்கு காங்கிரஸ் இங்கே வருது? பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் பெரிய பார்ட்டியா, திமுக பெரிய பார்ட்டியா? கடைசியாக ஆண்டது காங்கிரஸா திமுகவா? அப்போ அங்கே இருந்து ஏன் இங்கே வந்து பேசுகிறாங்க? ஒரு பெரிய, அதாவது நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் சார், விசிகாவோட சண்டை போட்டுட்ருக்கேன், நீங்கள் வேணால் இங்கே வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டால் 140 கிலோமீட்டர் சிதம்பரம் வேணால் கார்லேயே வரப்போகிறாரு, ஃப்ளைட்டில் வரப்போகிறாரு, பார்க்க போகிறார். இதுதான் அது வந்து மெயின் காரணம், ஒரு காரணம். பட் முக்கியமான காரணம் என்னன்னா, என்டிஏ கூட்டணியில் எதை பேசினாலும் அந்த தகவல் உடனடியாக திமுகவுக்கு போகிற அளவுக்கு இன்னும் சில அல்ல கைகளை உள்ளே வச்சுருக்காங்க. இந்த டீ கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி பண்ணுறது, ராமதாஸ் ஐயா சேருக்கு கீழே ஒரு மைக் வச்சாங்கல்ல, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு தான் ஸ்ட்ரைட்டாக டெல்லியில் பேசுனாங்க. இங்கே வந்து இன்றைக்கி அறிவிச்சுட்டாங்க 27, 18, 11 மேட்ரு முடிஞ்சிருச்சு. ரகுபதி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, சட்ட அமைச்சர். நம்ம இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கக்கூடிய அதிகமாக கேள்விகள் எழுப்பக்கூடிய விஷயங்களை வந்து பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். இதில் முக்கியமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தல் வாக்குறுதிகளை போட்டது வந்து டிஆர் பாலு தான், அவர்கிட்ட தான் ஏன் வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு கேட்கணும், ஸ்டாலின் கிட்ட எல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அற்புதமான விஷயம். ஆனால் எங்கள் வீட்டில் பைப்பு வந்ததுன்னா ஸ்டாலின் போட்டோ போடுறாங்க. பைப்பு போட்டது யாரு? முனுசாமி. உங்கள் ஏரியாவில் பைப்பு போட்டது கந்தவேலு. ஆனால் ஸ்டாலின் ஃபோட்டோவை போடுறாங்க. இது என்ன வேலை? இது எதுமா அவர் வேலையை கொடுத்தா அதை அவர் செய்ய போகிறார். டிஆர் பாலுவுக்கு எப்படி ஏமாற்றணுங்கிறது நல்லா தெரியும். அவரை கொண்டு போய் அனுப்புங்க. கனிமொழிட்டு கொண்டு கொஞ்சம் வார்த்தை ஜாலங்களை சேர்த்து கொடுப்பாங்க, அவங்கள சேர்த்துக்கோங்க. நீங்கள்லாம் ஒரு அறிவிக்கையை தயாரிங்க அப்படின்னு சொன்னால் டிஆர் பாலுகிட்ட போய் கேளுன்னு சொன்னான்னு அர்த்தம். இப்படி தான் இன்னொரு அற்புதமான ஒரு அமைச்சர் கேட்டார். அமைச்சர் இல்லை, அவர் பெரிய பொருளாதார நிபுணர். தமிழ்நாடு கடன் வாங்கினா நீங்கள் தான் அடைக்க போகிறீங்களா? நாங்கள் தான் அடைக்க போகிறோம் அப்படின்னாரு. இந்த நாங்கள் யாரா அப்படின்னு நான் பார்த்தேன். சத்தியமா ஜெகத்ரட்சகனோ பொன்முடியோ இந்த 9 பேர் அண்ணாமலை 1,30,000 கோடி சொத்து வச்சுருக்காங்கன்னு சொன்னார். அவங்க அடைக்க போகிறதில்ல. இவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்த்தீங்களா? தேர்தல் அறிவிக்கிற வரைக்கும் 2 நிமிஷம் சீரியல் ஓடிச்சுன்னா 2.25 நிமிஷம் ஸ்டாலின் என்கின்ற அற்புதமான மனிதர் 1000 ரூபா கொடுத்தார், 1000 ரூபா கொடுத்தார், 1000 ரூபா. அப்புறம் ஒரு 3 நிமிஷம் போக மாமியாரை வெட்டுவாங்க, உடனே அடுத்தது மாமியார் கொடுத்தார், இது கொடுத்தார், அது. இப்படி கேவலமாக அரசு பணத்தில் செலவு பண்ணி விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூட விளம்பரம் போகுது. இது இப்போ திமுக காசு சின்னதாக வரும்.
இப்போ வேற ஏழை கட்சி இல்லையா? இப்ப கூட வந்து காலை உணவு திட்டத்துக்கான வந்து வீடியோக்கள் எல்லாமே வந்து நம்ம போயிட்டு தான் இருக்கு. விடுங்க, ரகுபதி வேற ஏதாவது சொன்னாரான்னு. சரி, இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னைக்கு சமூக ஊடகத்தளங்கள்ல வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. சரி, அடுத்தது வந்து எடப்பாடியார் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு திருமாவளவனை பத்தி. இந்த நெல்லையில வந்து பட்டியலின விவசாயி ஒருவர் வந்து கொல்லப்பட்டார். அதனுடைய வந்து அவருடைய மகளும் வந்து இன்னைக்கு வந்து தற்கொலை செய்து இருந்திருக்கிறார். இதை பத்தி வந்து திரும்ப ஒரு வார்த்தை கூட வாயை திறக்கவே இல்லை. இந்த விஷயத்தில் திருமாவளவன் பேசுவார்னு எதிர்பார்க்கறத விட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடி நீட்டில் வந்து ஒரு பையன் செத்து போகிறான். நீட்டில் வந்து என்னால் பாஸ் பண்ண முடியலன்ட்டு செத்து போகிறான். அவனால் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்க முடியாது, அதுதான் அவனுடைய மார்க் பொசிஷன். செத்து போகிறான். அன்றைக்கி நைட்டு அவங்க அப்பா செத்து போகிறாரு. இது எதனால் நடந்தது? யார் மிரட்டுறா? எங்கள் ஒரு பையன் செத்து போயின்னா வருத்தம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அவங்களும் 2 பேரும் ரொம்ப நாளாக ஒரு வீட்டில் இருக்காங்க. அம்மா அதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. அன்றைக்கி நைட்டே இவர் செத்து போகிறார். சவிதான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர், தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன்லேயோ தள்ளப்பட்டு செத்து போகுது. நான் சொல்கிறது அந்த 4 வருஷம் முன்னாடி நடந்த அந்த கொலை இல்லை. இப்போ நான் சொல்றது ஒரு விசிகா உறுப்பினர் வந்து பேரு மறந்துருச்சு எனக்கு, அவர் வந்து தள்ளி விடுறாரு, அந்த பொண்ணு செத்து போயிடுது. அவங்க அம்மா அன்னைக்கே அந்த பொண்ணு இறந்து போச்சு. அவங்க அப்பா வந்து குடிகாரரு, அவரும் இறந்து போயிடுறாரு. அவங்க வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்கு. நீங்க இந்த மாதிரி நிறைய கேசஸ் திமுகவில் பார்க்கலாம். அதாவது ஒருத்தர் இறந்த உடனே கூட இருக்கிறவர் கொஞ்சம் கோபமாக பேசினார்னு வச்சுக்கோங்க, விலைக்கு வாங்க முடியாத அளவில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அவரையும் சேர்த்து தீர்த்து விட்டுட்டு துக்கத்தால் செத்து போயிட்டாருங்கன்னு கதை விட்டுருவாங்க. இப்போ அந்த குடும்பத்துக்கு யார் நிவாரணம் கேட்க போகிறா? யார் இருக்காங்க நிவாரணம் கேட்கறதுக்கு? முடிச்சு விட்டுருவாங்க, கேஸ் க்ளோஸ்ட். இந்த கேவலம் தான் நான் வந்து பலமுறை சொல்கிறேன். திமுக ஆட்சியில் மட்டும்தான் குற்றங்கள் நடக்குது, உலகத்தில் எங்கேயும் நடக்கலன்னு பேசுகிற பைத்தியக்காரன் இல்லை நான். ஆனால் ஒரு குற்றம் முட்டாள்தனமாக, அதாவது ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு சுத்தமாக ஃப்ளாட்லி க்ளோஸ்டு, ஒரு எதுவே இல்லாத ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது வந்து திமுகவில் தான் நடக்கும். கேவலமாக நடக்கும் அந்த குற்றங்கள், படிக்கிறதுக்கே கொடூரமாக இருக்கும். இந்த வழக்கில் நீங்கள் பார்க்க வேண்டியது அதுதான். இப்போ திருமாவளவன் பாவம் எதுக்கு அந்த கேள்வி கேட்க போகிறாரு? நாளைக்கு அவர் வந்து கட்சி இதை புறக்கணிக்கணும்னு நினச்சா அதுக்கு 2 காரணம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேர்தலை புறக்கணிக்கணும்னு நினச்சா 2, திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி அவர் மண்டை காஞ்சிட்டார். அவர் கோபமாக தான் பண்ணுறாரு, இருந்தாலும் மக்களுக்கு புரிக்கிறதுக்காக சொல்கிறேன். மன்மதலீலை படத்தில் கமல் தப்பு பண்ணிட்டு ஒரு ஆள்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பான். அந்த ஆள் நொந்து போய் அப்படியே ரொம்ப மோசமாயிடுவார். அவன் பண்ண தப்ப கேட்ட பாவத்துக்கே அந்த ஆள் நொந்து போவார். அந்த மாதிரி இவர் திமுக பண்ற பாவத்துக்கெல்லாம் இவர் உட்கார்ந்து திருமாவளவன் உட்கார்ந்து பதில் சொல்லி நொந்து போயிட்டார். இது ஒரு ரீசன். ஆனால் விஜய் வந்தது தன்னை பாதிக்கும்ங்கிறது 2வது ரீசன். இந்த தேர்தலை புறக்கணிச்சுட்டு சும்மா வஸ்தாது மாதிரி கணக்கு காட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, திமுகவை எதிர்க்கிறேன், இருந்தாலும் எனக்கு பிஜேபி விருப்பம் இல்லை, பாமக விருப்பம் இல்லை, நான் அமைதியாக இருக்கிறேன்னு பயமுட்டு உட்காந்துட்டார்னா இந்த தேர்தலில் தாவேக்கா என்னங்கிறது தெரிஞ்சிடும். 8, 9, 10, 12, 15, 16, 1 சீட்டா 2 சீட்டா 4 சீட்டான்னு தெரிஞ்சிடும். இது அடுத்த தேர்தலுக்கு திருமாவளவனுக்கு யூஸ்ஃபுல். புறக்கணிப்பார்னு என்னோட அபிப்பிராயம். புறக்கணித்தால் அதுக்கு 2 காரணம். இந்த பாவத்தை பார்த்து சுமந்து இவர் பாவம் சிலுவை ரொம்ப வீக் ஆயிடுச்சு, ப்ளூ கலர்ல போயிடுச்சு சிலுவை இவருக்கு, திருமாவளவனுக்கு. இதை தவிர விஜயோடைய வாக்கு எந்த அளவுக்கு தன்னை பாதிக்கும்ங்கிறது வந்து போட்டியிட்டு தெரிஞ்சுக்கிறத விட போட்டியிடாம எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, நாங்கள் தான் புறக்கணிச்சிட்டோமேன்னு கதை ஓடுறதுக்கு பயன்படும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன். இது 2ஐயும் நேர்மையாக சொல்கிறேன். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நேர்மையான கண்டத்தோடு சொல்கிறேன். இல்லை அவர் வந்து 7க்கு கையெழுத்து போட்டார், ஏன்னா இப்போ தான் பாமக அனுப்பிச்சிட்டாங்க இல்லையா, ராமதாஸ் தான் தனியாக அன்புமணியை திட்ட போகிறாரு, அதனால் நாளைக்கு கையெழுத்து ஆகலாம். ஸோ இந்த 2 பாசிபிலிட்டி மட்டும் உங்களுக்கு திருமாவளவன் விஷயத்தில் நான் வைக்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம இந்த விளாத்திக்குளம் இஷ்யூவை நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறோம். சரி, இதில் வந்து மாணவிகள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறது, இது எல்லாமே நம்ம வந்து கேட்டு இப்போ வரைக்குமே வந்து அதை இன்னும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. நம்ம எல்லாமே ஓகே, கனிமொழி அவங்க வீட்டுக்கு போகிற அளவுக்கு இன்னும் வந்து இந்த விஷயத்த நம்மளால சகிச்சிக்கவே முடியல. அப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுதே இப்போ வந்து சங்ககிரியில் பார்த்தீங்க அப்படின்னா தேவூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த சேலம் மாவட்டம் தேவூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு 14 வயது சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமை செய்து அதை தாங்க முடியாமல் அந்த குழந்தைய வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க இன்னைக்கு. இப்போ விளாத்திக்குளம் பொறுத்த வரைக்கும் அவன் ரிப்பீட்டட் அஃபண்டரு. அவன் வந்து ஜெயிலில் இருந்தான், பாதுகாப்பில் இருந்தான், கதையில் இருந்தான், ஏற்கனவே ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருந்தான், அந்த மூதாட்டி விஷயத்தை கூட வந்தான் பண்ணியிருந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையினுடைய திசை திருப்புறாங்க.
திருப்பிட்டு கனிமொழி அங்கே போய் நான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க போகிறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸை கொடுக்குமான்னு கேட்டால் எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பாலியல் குற்றங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று நடக்கிறதோ அல்லது ஒரு வாரத்தில் 2, 3, 4 வருதுங்கிறதோ எல்லா ஆட்சியிலையும் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதை மறைப்பதற்கு, தப்பு பண்ணவனை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது எஃபர்ட் எடுக்கிறாங்கன்னு கேட்டால் அது திமுகவில் அதிகமாக இருக்கும். நாம் அந்த குற்றம், அதை தப்பு பண்ணவன் அவன் எப்படி காப்பாற்றப்படுறான் அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை. இதில் தான் ரிப்பீட் வரும். ரிப்பீட்டட் அஃபண்டருங்கிறது வேற, ஒருத்தன் குற்றத்தை தொடர்ந்து செய்வதுங்கிறது வேற. ரிப்பீட்டன்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ் இந்த மாதிரி தொடர்ந்து நடப்பதற்கு இதுவே ஒரு காரணமாக இருக்கும். ஏன் காப்பாற்றிடுவாங்க, அவனை அப்படி தான் காப்பாற்றிட்டாங்க, என்ன மட்டும் காப்பாற்ற மாட்டாங்களா? இதில் சரக்கு வேற, ரொம்ப மோசமான சரக்கு நம்ம நாட்டில் இருக்கிறது டிஆர் பாலு தயாரிக்கிறது. அவர் வாக்குறுதி மட்டும்தான் தயாரிக்கல, அவர் இந்த உடல் குருதியை எடுக்கிற அளவுக்கு கூட தயாரிக்கிறாரு சாராயத்தை. ஸோ இது எல்லாம் பேச இம்பேக்ட் ரோல். இந்த சமயத்தில் வாரத்துக்கு 1, வாரத்துக்கு 2, வாரத்துக்கு 3ங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாகவே பேசப்படாது. இன்னொரு 30 நாள் இவங்க கிளம்பி போயிடுவாங்கங்கிற நம்பிக்கையை மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். இன்னைக்கு வந்து விஜய் பத்தி நீங்க சொன்னீங்க. இப்போ விஜய் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கவே இல்லை, இதுதான் முதல் தேர்தல். சரி, அவருக்கு இந்த கிறிஸ்தவ கல்லூரிகள், கிறிஸ்தவ நிறுவனங்கள் எல்லாருமே வந்து அவருக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் வந்து உதவியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு தினமலர்ல வெளியாயிருக்கு. இப்பதான் வந்திருக்கு. தினமலர் ரொம்ப லேட்டா இருக்கு, இதுதான் அவங்க டக்கு. அவர் தொடர்ந்து அவர் கூட இருக்கிறதெல்லாம் கிறிஸ்தவ நண்பர்கள் தான் இருக்காங்க, இல்லை மதவாதிகளா இருக்காங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஐயா, நான் யாரை நம்புவேன்? இப்போ சாவியை கொடுத்துட்டு போகணும், வீட்டு சாவியை கொடுத்துட்டு போகணும், என் டிரைவர்கிட்ட கொடுக்கலாம், வீட்டில் இருக்கிற வேலைக்காரிகிட்ட கொடுத்துட்டு போகலாம், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கொடுத்துட்டு போகலாம். வேலைக்காரிட்ட கொடுத்துட்டு போனால் எது எங்கே இருக்குதுன்னு தெரியும், நைட்டோட நைட்டாக போயிடும். டிரைவரோட கிட்ட கொடுத்துட்டு போனால் கூட்டு சேர்ந்தால் அதே தப்பு நடந்துடும். நான் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கொடுத்துட்டு போவேன். அதே வேறு ஏதாவது இஷ்யூவாக இருந்தால், இப்போ சாதாரணமாக ஒரு நம்பிக்கைன்னா நான் நம்மள் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும். ஸோ இது நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று தான். ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும் அல்லது அந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கிறிஸ்தவ பின்னணியில் இது நடக்குதுங்கிறதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் தன்னை ஜோசப் விஜய்னு கார்டு போட்டதுனால தான் எச் ராஜா வந்து அதை உங்களுக்கு வெளியில் சொன்னார் ஒழிய இவராக போய் பர்த் சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு வந்து சொல்லலை. ஸோ இது வெளிப்படையாக நடக்கிற ஒரு விஷயந்தான். அது எந்த ஒன்றும் பெரிய மாற்றம் தெரியல. பட் யாரையெல்லாம் அவர் வேட்பாளராக அறிவிக்க போறாருங்கிறது வந்து இப்போ சீமான் மாதிரி இருக்குமாங்கிறது தான் எனக்கு கேள்வி. ஏன்னா இப்போ அந்த வேட்பாளர்கள் அறிவிக்கிறதுல, தேர்வு செய்யறதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் வந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னு வேட்பாளர்கள் எல்லாம் வெளியே வந்து கூச்சலிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து வந்து இவங்க வேட்பாளர் நியமனத்தில் வந்து இந்த மாதிரி இருக்குமா? ஏன்னா விஜய் இப்போ வரைக்குமே எந்த ஒரு அரசியலுக்கு உள்ள வரும்போதே காட்டி கொடுப்பாங்களாண்ணா? அரசியலுக்கு உள்ளே வரும்போதே ஒருத்தன் காட்டி கொடுக்குறான் அப்படின்னா அவனுக்கு சீட்டு கொடுக்கலன்னா வெளில வந்து காட்டி கொடுப்பான். 2.5 கோடி கேட்டாங்க, என்கிட்ட 1.25 கோடி தான் இருந்ததுன்னு அவன் தான் காட்டி கொடுப்பான். சீட்டு கிடைக்கலன்னா, சீட்டு கிடைக்கிற இதுக்கு காட்டி கொடுக்க போகிறான். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, கட்சியிலேருந்து நாங்கள் இந்த செலவெல்லாம் நாங்கள் சென்ட்ரலைஸ்டாக பண்ணிடுறோம், எல்லா இடத்துலையும் விஜய் தானே நிற்க போகிறாரு, விஜய் போஸ்டர்ஸ் தானே, இது இவ்வளோ செலவாகும், இது நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து உங்ககிட்ட கணக்கு கேட்டு ஒரு 15 வருஷம் கேஸை நடத்தி நீ அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உனக்கு தீர்ப்பு கொடுக்கும். அந்த கர்மத்துக்கு நாங்கள் பார்ட்டியிலேருந்து செலவு பண்ணால் தேர்தல் ஆணையத்தால் கேள்வி கேட்க முடியாது, அதனால இவ்வளோ பணம் கொடுங்க. இது யதார்த்தமான ஒரு விஷயம். தேர்தலில் இன்னைக்கு பணம் கொடுக்காம நிற்கிறதுன்னு சொன்னால், இப்போ நான் வந்து அசோக் நகர் 10வது அவென்யூவில் கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் என்னை பிரபலப்படுத்திக் கொள்ள, என்னை 4 பேர் பாராட்டி ரவி வருகிறார்னா தான் நீங்கள் ஓட்டு போடுவீங்க, இல்லைன்னா நீங்கள் படுத்து தூங்கிடுவீங்க எலெக்ஷன் அன்னைக்கு. அப்போது செலவுங்கிறது நீங்கள் ஏற்படுத்துகிற ஒரு பிரச்சனை, அதை அவங்க ஆர்கனைஸ்டாக செய்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ கம்யூனிஸ்ட் 25 கோடி வாங்கினதுக்கு வேணால் அவங்களுக்கு அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க. என்ன விளக்கம் கொடுத்துட்டாங்க? சார் வாங்கினோம் சார், ஸ்ட்ரைட்டாக கல்கட்டாக்கு அனுப்பிட்டோம் சார், நாங்கள் அதில் டீ கூட குடிக்கல சார், தயவு செஞ்சு முடிஞ்சால் டீ வாங்கி கொடுங்க சார் சொன்னாங்களா இல்லையா? வாங்கிட்டு நேரட்டாக அங்கே அனுப்பிட்டோம், நான் ஒன்றும் அதில் கை வைக்கல அப்படிங்கிற மாதிரி அது கம்யூனிஸ்டோடைய கான்செப்ட். இங்கே நீங்கள் அதை செலவு வாங்கத்தான் செய்வாங்க. இன்ஃபேக்ட் திமுகவில் போய் நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கனிமொழிகிட்ட கூட இந்த கேள்வி கேட்பாங்க. ஏன்னா சந்தில் போய் ஒரு 400 கோடி வாங்கி சொத்து சேர்த்துருப்பாங்கிறதுனால உங்கள் சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறதா இருக்கீங்க? 150 கோடி செலவு பண்ணுற. சேச்சா நான்சென்ஸ். அங்கே ரங்கநாதன் வந்து 200 கோடிக்கு தயாராக இருக்காரு, உங்களுக்கு சீட்டு கிடையாது. இல்லை நானும் 300 கோடிக்கு செலவு. இது பேசப்படும். இது என்ன கொஸ்டின் கொடுத்து ஓபிஎஸ் கேட்டார்ல, நான் தாவேக்காக்கு போகணுமா இல்லை அதிமுகவுக்கு போகணுமா அப்படி கேட்பாங்களா? உங்கள் சொத்து மதிப்பு என்னன்னு ஃபார்மில் கேட்பாங்களா? இல்லை, பர்சனலாக தான் கேட்பாங்க. கேட்கறதுக்கு தான் பெரிய எல்லாம் கொண்டிருக்காங்கல்ல, ஆர்எஸ் பாரதி, டிஆர் பாலு, எப்படி மடக்கி கேள்வி கேட்கறது. அவன் போய் சொன்னானே அவன் கண்டுபிடிச்சிருவான்.
ஏன்னா அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட உன்னோட ஒரு 100 கோடி ப்ராப்பர்ட்டி பிரச்சனை வந்தது, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா சார், அதை சேர்த்தா எனக்கு இந்த 700 கோடி சார். இப்படி பணம் தான் பேசப்படும், அதுல என்ன இருக்கு. பட் 10 பேர்கிட்ட வாங்கிட்டு 10 பேரை ஏமாத்தினாங்கன்னா நீங்க கேள்வி கேளுங்க, நான் ஒத்துக்கிறேன், திருப்பி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு கோர்ட்ல ஏப்ரல் 6ஆம் தேதி வாய்தாவுக்கு வரும் பொழுது ராகுல் காந்தி ஒரு இந்தியனா இல்ல இட்டாலியனா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இன்னைக்கு வெளியாயிருக்கு. ஏன்னா அவர் வந்து இட்டாலியில வந்து அவர் தேர்தல் நடக்கும்போது குடியுரிமை வைத்திருக்கிறவருங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சு போட்டு அனுப்பியிருக்கணும். ஏன் விட்டு வச்சாங்கன்னு தெரியல. விட்டு வச்சது ஒரு விதத்துல ராகுல் காந்தியை பாராட்டுறதுக்காக, ஐயா நீயா இருக்கிற வரைக்கும் தான் நாங்களா இருக்க முடியும், நீ போய் வேற யாராவது அறிவாளி வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் குடைச்சல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால உன்னை இந்த கேஸ்ல பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்பப்போ கூப்பிட்டு இந்த வேப்பல் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி மிரட்டுற வேலையை தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு முட்டாள்தனமான கேஸ். இந்த கேஸ்ல ராகுல் காந்தியால கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. இரட்டை குடியுரிமை வைத்திருக்காருங்கிறது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். ஏன்னா கோர்ட்ல ஆவணங்கள் எல்லாமே கொடுத்துருக்கு. அதனால ஏப்ரல் 6ஆம் தேதி வாய்தா வந்துச்சுன்னா கண்டிப்பா அவருடைய குடியுரிமையில இருந்து எதிர்கட்சி தலைவர் பதவியில இருந்து எல்லாமே பறிக்கப்படும். ஆமா ஆமா, உண்மை அதுதான். ஆக்சுவலா இது மட்டும் இல்லைங்க, அந்த மோடி விஷயத்துல வந்து ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து போய் திரும்ப மீண்டும் மனு கொடுத்து அவரை வந்து விசாரிக்கலாம்ங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, செய்யாம இருக்காங்க. நம்ம பிரகஸ்பதி இருக்காரு சுப்பிரமணிய சாமி, இவரு தானே கவுத்து விட்டது. அதிமுக நல்லா ஓடிட்டு இருந்து வாஜ்பாய் இப்போ ஆட்சியில் இருந்தாங்க. மாறனை தவிர வேற யாரும் டெல்லியை பார்த்ததே இல்லை. மாறன் அப்பப்போ வந்து போட்டோ எடுத்து இதான் ராஷ்டிரபதி அப்படின்னு கை தட்டுவாங்க. இப்படிதான் திமுக டெல்லியே பார்த்துருந்தது. இந்த பிரகஸ்பதி உள்ள பூந்து தேவையில்லாம சசிகலாவை வச்சு சோனியா காந்தியை ஜெயலலிதா அம்மா மீட் பண்ண வச்சு வாஜ்பாய் அரசை கவுத்து திமுக உள்ள விட்டு கதை நடந்தது இல்லையா. இதே சுப்பிரமணிய சாமி தான் நேஷனல் ஹெரால்ட்லயும் ஒன்றும் பண்ணாம இருக்காங்க. அவர் தானே முனைப்பு எடுத்துட்டு கொண்டு போகணும். அவர் ரெண்டு பக்கமும் பேசுவார், நீதிபதி மாதிரி. நீதிபதி பேசுறது வேற, இவர் பேசுறது வேற, ரெண்டு பக்கமும் பேசுவார். நடக்கல. ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ அரசியலிலேயே இருக்க முடியாது. நோன் டெவில் இஸ் பெட்டர் தேன் தி அன்னோன் ஈவில்ங்கிற மாதிரி வரப்போற பூதத்தை விட இருக்கிற பிசாசு நல்லதுங்கிற அடிப்படையில் அவங்க வந்து இவங்களை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது வந்துச்சுன்னா ராகுல் வந்து இங்க இருந்து வெளியேற்றப்படுவார். தெரியல எனக்கு பிஜேபி ஏன் இதெல்லாம் பண்ணுதுன்னே தெரியல. இது ஏன் இவ்வளவு தாமதம்னே தெரியல. இந்த கேஸ் எல்லாம் டாஸ்மாக் 1000 கோடியோ அல்லது இந்த நேருவோடைய விஷயமோ எல்லாமே ரொம்ப சுலபமா முடியக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம். ஏன் பண்ணாம இருக்காங்கன்னு புரியல.